Let's in fact go forward. Tension broke out in Madurai as several pro-Hindu groups clashed with the Tamil Nadu police over preparations for the Karthige Deepam festival at the Subramanya Swami temple. Now, according to reports, members from 4 Hindu organizations attempted to climb the Tiruparadikundram hill to light the ceremonial lamp, leading to a scuffle with local police personnel who tried to stop them. The incident comes shortly after the Tamil Nadu High Court directed the temple authorities to light the lamp on the ancient Deepathoon by 6 p.m. yesterday. The order followed petitions filed by 4 individuals, including Rama Ravikumar, an activist from the Hindu Makkal Katchi, who sought permission to light the lamp. However, despite the court's directive, temple authorities did not light the lamp by the specified time, triggering protests. Supporters from the 4 Hindu groups gathered in large numbers and some attempted to scale the hill, prompting the confrontation. ஆறு மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா 6:05க்கு நான் விசாரிப்பேன்னு சொன்னாங்க. 6:05க்கும் தீபம் ஏத்தல. தீபம் ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருந்தா அந்த மோட்ச தீப ஏத்துறதுல ஏத்துறாங்க. இப்போ அதற்கு அப்புறம் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் சொன்னார், இந்த உத்தரவை அமல்படுத்தணும், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் மலைக்கு போகணும், பெட்டிஷனர் உள்ளிட்ட 10 நபர்களுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு அழைச்சிட்டு போய் தீபம் ஏத்தணும்னு சொன்னாங்க. அந்த உத்தரவு நகலை நீங்க வழக்கறிஞர் உள்ளிட்ட எல்லாரும் வந்து கொடுத்தோம். மத்திய பாதுகாப்பு படையோடு நாங்க வந்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரசு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டா 144 தடை உத்தரவு போட்டிருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சியர் போட்டிருக்காரு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதியுடைய உத்தரவை, சட்டத்தில் கோவிலுடைய உத்தரவை இந்த அரசு நிர்வாகம் மதிக்கிறதா இல்லையா? Let's in fact go forward. Tension broke out in Madurai as several pro-Hindu groups clashed with the Tamil Nadu police over preparations for the Karthige Deepam festival at the Subramanya Swami temple. Now, according to reports, members from 4 Hindu organizations attempted to climb the Tiruparadikundram hill to light the ceremonial lamp, leading to a scuffle with local police personnel who tried to stop them. The incident comes shortly after the Tamil Nadu High Court directed the temple authorities to light the lamp on the ancient Deepathoon by 6 p.m. yesterday. The order followed petitions filed by 4 individuals, including Rama Ravikumar, an activist from the Hindu Makkal Katchi, who sought permission to light the lamp. However, despite the court's directive, temple authorities did not light the lamp by the specified time, triggering protests. Supporters from the 4 Hindu groups gathered in large numbers and some attempted to scale the hill, prompting the confrontation. ஆறு மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா 6:05க்கு நான் விசாரிப்பேன்னு சொன்னாங்க. 6:05க்கும் தீபம் ஏத்தல. தீபம் ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருந்தா அந்த மோட்ச தீப ஏத்துறதுல ஏத்துறாங்க. இப்போ அதற்கு அப்புறம் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் சொன்னார், இந்த உத்தரவை அமல்படுத்தணும், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் மலைக்கு போகணும், பெட்டிஷனர் உள்ளிட்ட 10 நபர்களுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு அழைச்சிட்டு போய் தீபம் ஏத்தணும்னு சொன்னாங்க. அந்த உத்தரவு நகலை நீங்க வழக்கறிஞர் உள்ளிட்ட எல்லாரும் வந்து கொடுத்தோம். மத்திய பாதுகாப்பு படையோடு நாங்க வந்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரசு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டா 144 தடை உத்தரவு போட்டிருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சியர் போட்டிருக்காரு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதியுடைய உத்தரவை, சட்டத்தில் கோவிலுடைய உத்தரவை இந்த அரசு நிர்வாகம் மதிக்கிறதா இல்லையா?